friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல நடந்த ஒரு கருத்தரங்குல இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்களும் இந்திய முப்படையின் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் அவர்களும் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்ச்சியின் போது இருவருமே இந்தியாவுக்கு ஒரு ஸ்பேஸ் பேஸ் வெப்பன் சிஸ்டம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா டெவலப் செய்து வரும் ஒரு ஸ்பேஸ் பேஸ் வெப்பன் சிஸ்டம் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. இந்தியா எந்த ஸ்பேஸ் பேஸ் வெப்பன் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, அந்த சிஸ்டத்தை எதற்காக இந்தியா பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை ஆர்ச்சர் NG ட்ரோனை இந்திய கடற்படையில் இணைப்பது குறித்து யோசித்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்திய கடற்படை ஆர்ச்சர் NG ட்ரோனை பயன்படுத்த போறாங்க, ஆர்ச்சர் NG ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா டெவலப் செய்து வரும் பிரம்மோஸ் NG மிசைல் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், பிரம்மோஸ் NG மிசைல் டெவலப்மெண்ட்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில கடல், ஆகாயம் மற்றும் தரையில மனிதர்கள் யுத்தம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வரும் காலத்துல மனிதர்கள் விண்வெளியிலையும் யுத்தம் செய்ய இருக்காங்க அப்படின்னு இந்தியன் ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்களும் இந்திய முப்படை தளபதி அனில் சௌஹான் அவர்களும் சொல்றாங்க. அதனால இந்தியாவுக்கு ஒரு ஸ்பேஸ் பேஸ் வெப்பன் சிஸ்டம் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால நமது வீரர்கள் விண்வெளியிலையும் சண்டையிடுவதற்கு இப்போதில் இருந்தே தயாராகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்தியாவுக்கு விண்வெளியில பயன்படுத்தக்கூடிய அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி கொண்ட ஒரு ஸ்பேஸ் பேஸ் வெப்பன் சிஸ்டம் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதற்கு காரணம், சமீப காலமா உலகின் பல நாடுகள் விண்வெளி தொடர்பான ஆய்வுகள்ல அதிகமா ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால வரும் காலத்துல விண்வெளியிலும் தங்களுக்கு தேவையான இடம் தொடர்பா யுத்தம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பொழுதிலிருந்தே இந்திய வீரர்களை விண்வெளியில் சண்டையிடுவதற்கு தயார் செய்யணும் அப்படின்னு இந்தியன் ஏர் சீஃப் சொல்றாரு. தற்போதைய நிலையில் இந்தியாவிடம் லேண்ட் பேஸ் அஃபென்சிவ் சிஸ்டங்கள் தான் அதிகமாயிருக்கு. அதனால வரும் காலத்துல ஸ்பேஸ் பேஸ் அஃபென்சிவ் சிஸ்டத்தையும் இந்தியா டெவலப் செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்திய விமானப்படையின் தரத்தை உயர்த்தி வரும் காலத்துல இந்திய விமானப்படையை ஒரு ஏர் ஸ்பேஸ் போர்ஸா மாற்றி அமைக்கணும் அப்படின்னு VR சௌத்ரி அவர்கள் சொல்றாரு. இந்திய விமானப்படையை ஒரு ஏர் ஸ்பேஸ் போர்ஸா மாத்தணும்னா ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் மற்றும் ஸ்பேஸ் டினையல் எக்ஸசைஸ், ஸ்பேஸ் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் போன்ற ஆபரேஷன்கள்ல இந்திய வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். சிலர் கூட நினைக்கலாம், தற்போது உள்ள தொழில்நுட்பத்தை வச்சுக்கிட்டு எப்படி மனிதன் விண்வெளியில சண்டையிட முடியும் அப்படின்னு. ஆனா எப்போ நாசி ஜெர்மனி V2 லாங் ரேஞ்ச் கைடட் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா லான்ச் செஞ்சாங்களோ அப்பொழுதே ஸ்பேஸ் வார் தொடங்கிட்டு அப்படின்னு VR சௌத்ரி அவர்கள் சொல்றாரு. இந்தியா ஸ்பேஸ் பேஸ் வெப்பன் சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுல வரும் காலத்துல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 2019 மிஷன் சக்தி அப்படிங்கிற ஆபரேஷன் மூலமா இந்தியா தன்னுடைய முதல் ஆன்டி சேட்டலைட் வெப்பனை சோதனை செஞ்சாங்க. இந்தியாவின் ஆன்டி சேட்டலைட் வெப்பன் சிஸ்டம் பூமியிலிருந்து 300 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து கொண்டிருந்த ஒரு சேட்டலைட்டை வெற்றிகரமா தாக்கி அழிச்சுது. இதன் மூலமா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் சூப்பர் பவரா இந்தியா உருவெடுத்தது. இந்தியா செய்த மிஷன் சக்தி ஆபரேஷன் ஒரு ஸ்பேஸ் பேஸ் வெப்பன் சிஸ்டத்தை டெவலப் செய்யறதுல முதல் படி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. மிஷன் சக்தி ஆபரேஷனை ஒரு பேஸா வச்சுக்கிட்டு இந்தியா அதிக முறை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பேஸ் பேஸ் வெப்பன் சிஸ்டத்தை டெவலப் செய்யணும் அப்படின்னு VR சௌத்ரி அவர்கள் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில DRDO டெவலப் செய்து வரும் வேதா ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. வேதா திட்டத்தின் கீழ் இந்தியா டெவலப் செய்து வரும் மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலமா இந்தியாவால விண்வெளியில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. DRDO இந்த வேதா ப்ராஜெக்ட் குறித்தான விஷயங்களை ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. ஆனா சமீபத்தில் வெளியிடப்பட்ட சில டெண்டர்களை வச்சு DRDO வேதா ப்ராஜெக்ட வேகமா டெவலப் செய்து
வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தோட இறுதிக்குள் வேதா ப்ராஜெக்ட் மூலமா டெவலப் செய்யப்படும் மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளோட முதல் சோதனை நடைபெற இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. வேதா திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி ராணுவத்திற்கு தேவையான டிஃபென்ஸ் சேட்டலைட்டுகளை ISRO நிறுவனத்தின் உதவியின்றி ராணுவத்தால் லான்ச் செய்து கொள்ள முடியும். வேதா திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்பட்டு வரும் மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ல K4 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்ல பயன்படுத்தப்பட்ட இன்ஜின்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. ப்ராஜெக்ட் வேதா திட்டத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்கன்னா, இந்தியா வேதா ப்ராஜெக்ட் மூலமா மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை எதற்காக டெவலப் செய்யறாங்கன்னா, ஒரு யுத்த நேரத்துல எதிரி நாடுகளால் இந்தியாவின் சேட்டலைட்டுகளை தங்களுடைய ஆன்டி சேட்டலைட் வெப்பன்களை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். இதன் காரணமா இந்தியாவுடைய டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் முழுவதையும் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம சேட்டலைட் கம்யூனிகேஷன் இல்லனா இந்திய முப்படைகள்ல பயன்பாட்டில் உள்ள மிசைல்ஸ், ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், ட்ரோன்கள், மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் போன்ற எந்த ஆயுதங்களையுமே பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். அப்பொழுது எதிரிகளால் இந்தியா மீது மிக எளிதா தாக்குதல் நடத்த முடியும். இதிலிருந்து இந்தியாவை காப்பதற்காக தான் DRDO இந்த வேதா ப்ராஜெக்டை கையில் எடுத்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வேதா ப்ராஜெக்ட் மூலமா டெவலப் செய்யப்படும் மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி குறுகிய காலத்துல அதிக சேட்டலைட்டுகளை லான்ச் செய்ய முடியும். இதனால தடைபட்ட சேட்டலைட் கம்யூனிகேஷனை இந்தியாவால் ஒரு சில மணி நேரங்கள்ல திருப்பி எஸ்டாப்ளிஷ் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பிரத்யேகமா யுத்தம் நடக்கக்கூடிய இடத்தை கண்காணிப்பதற்கு தேவையான சிறிய வகை சேட்டலைட்டுகளையும் இந்த மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி லான்ச் செய்ய முடியும். மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி அதிக எண்ணிக்கையில நானோ சேட்டலைட்டுகளையும் லான்ச் செய்ய முடியும். எதிரி சேட்டலைட்டுகளின் சுற்றுவட்ட பாதையில நானோ சேட்டலைட்டுகளை எஜெக்ட் செய்ய முடியும். இதன் மூலமா எதிரி சேட்டலைட்டுகள் மீது நானோ சேட்டலைட்டுகளை மோத செய்து எதிரி நாடுகளின் சேட்டலைட் கம்யூனிகேஷனை துண்டிக்க முடியும். வேதா திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி சேட்டலைட்டுகளை லான்ச் செய்வதுடன் எதிரிகளின் சேட்டலைட்டுகளையும் தாக்கி அழிக்க முடியும். வேதா திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் மொபைல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். அதனால இந்த சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளை பயன்படுத்தி இந்தியாவுடைய எந்த பகுதியில் இருந்தும் இந்திய ராணுவத்தால் மிலிட்டரி சேட்டலைட்டுகளை லான்ச் செய்ய முடியும். ஒரு யுத்த நேரத்துல ISRO நிறுவனத்தின் சேட்டலைட் லான்ச் பேடுகளை எதிரிகள் தாக்கி அழிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியாவால் தங்களுக்கு தேவையான சேட்டலைட்டுகளை யுத்த நேரத்துல லான்ச் செய்ய முடியாத நிலை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது போன்ற இக்கட்டான நிலை வராமல் தவிர்ப்பதற்காக தான் இந்தியா இந்த வேதா ப்ராஜெக்டை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 2 MQ-9B சி கார்டியன் ட்ரோன்களை லீஸுக்கு எடுத்து தற்போது பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன்களோட செயல்திறன் இந்திய கடற்படைக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறதுனால இந்த ட்ரோன்களை அமெரிக்காவிடம் இருந்து வாங்கி இந்திய கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டாங்க. MQ-9B பிரெடேட்டர் ட்ரோன்கள் மட்டுமே இந்திய கடற்படைக்கு பத்தாது. ஏன்னா இந்தியாவுடைய கோஸ்ட் லைன் மிகவும் நீளமானது. அது மட்டும் இல்லாம பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் போன்ற 3 கடற்பரப்பையும் இந்திய கடற்படை கண்காணிக்கணும். அதனால இந்திய கடற்படைக்கு அதிக எண்ணிக்கையில ட்ரோன்கள் தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை ஆர்ச்சர் NG ட்ரோன் டெவலப்மெண்ட் திட்டத்துல சேர இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஆர்ச்சர் NG ட்ரோனை இந்திய விமானப்படைக்காக DRDO டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்ச்சர் NG ட்ரோன்ல கடற்படைக்கு தேவையான சில மாற்றங்களை செய்து கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. ஆர்ச்சர் NG ட்ரோனை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோன். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி உளவு தகவல் சேகரிப்பது, ரோந்து செல்வது, டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்திய கடற்படை ஆர்ச்சர் NG ட்ரோன்களை கடற்படையில் இணைப்பதன் மூலம் கடற்படையின் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. ஆர்ச்சர் NG ட்ரோன்கள்னால 225 km/h வேகத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்களால் தற்போதைய நிலையில் 12 முதல் 15 மணி நேரம் பறக்க முடியும். ஆர்ச்சர் NG ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 10,600 மீட்டர் உயரத்துல பறக்க முடியும். இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த ஆர்ச்சர் NG ட்ரோன்ல இருக்கு.
மூன்றாவது அப்டேட், பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பிரம்மோஸ் NG அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் NG மிசைல் தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைல்களை விட 50% எடை குறைவாயிருக்கும். அது மட்டும் இல்லாம எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால இந்த பிரம்மோஸ் NG மிசைல கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு காரணம் பிரம்மோஸ் NG மிசைல அதிக காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு தயாரிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில பிரம்மோஸ் NG மிசைலோட எடையை இன்னும் குறைப்பதற்கு பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது பிரம்மோஸ் NG மிசைல 1.3 டன் எடை கொண்ட மிசைலா மாற்றி அமைக்க போறாங்க. இதன் மூலமா உலகில் உள்ள அத்தனை ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்லையும் பிரம்மோஸ் NG மிசைல பயன்படுத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரஃபேல் போர் விமானங்கள்ல ஸ்கால்ப் அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல் பயன்படுத்தப்படுது. இப்போ இந்தியா பிரம்மோஸ் NG மிசைலோட எடைய 1.3 டன்னா குறைச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்கால்ப் மிசைலை விட பிரம்மோஸ் NG மிசைல் எடை குறைவா இருக்கும். இதனால உலகில் உள்ள எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானத்தாலும் பிரம்மோஸ் NG மிசைல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பிரம்மோஸ் NG மிசைல்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட சீக்கர்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த சீக்கர்கள் உதவியோடு டார்கெட்டுகளை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் NG மிசைல்ல அதிநவீன ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரே ரடார் சிஸ்டம் பயன்படுத்தப்பட உள்ளது. இதனால டார்கெட்டை மிக எளிதா கண்டுபிடித்து மிக துல்லியமான தாக்குதல்களை பிரம்மோஸ் NG மிசைலை பயன்படுத்தி நடத்த முடியும். பிரம்மோஸ் NG மிசைல்னால மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் NG மிசைல உருவாக்குறதுக்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள டிஃபென்ஸ் காரிடோர்ல ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அமைக்கப்பட்டு வருது. இந்த தொழிற்சாலையில இருந்து இந்திய படையினருக்கு தேவையான பிரம்மோஸ் NG மிசைல்கள் தயாரிக்கப்படுவதுடன் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய போறாங்க. இந்தியா பிரம்மோஸ் NG மிசைல Su-30 MKI மற்றும் தேஜஸ் MK-1A விமானத்துல இணைத்து பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.